சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்கானி எபிசோடில் விஜயா சொல்வாங்க, உங்கள் அப்பாவே நான் செங்கல் எடுத்து கொடுத்து தாண்டா வீடே கட்டினாரு, நீ இப்போ நான் இல்லாமல் கட்ட போறியா அப்படின்னு சொன்னோன்னு தாம்மா வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் இல்லாமல் தான்ப்பா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் அதை தான் சொல்லுவாங்க. வீடியோ கால் மூலியமாகவே செங்கலையும் எடுத்து வச்சுருவாங்க விஜயா. இதை எல்லாமே ஸ்ருதி வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பாங்க. இன்னொரு பக்கம் ரேகா கிளம்பலான் இருக்கும்போது சத்யாவும் வந்துடுவார். அவங்க அப்பா போயிட்டு வாமா, என்னால் உனக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் ஓவர் ஆக்டிங் போடுவார். உடனே நானும் உங்கள் கூடவே இருக்கேன்ப்பா சரியாக தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை கூப்பிட்டு தனியாக கேட்பாங்க. இதேக்கு நீ ஏன் கேட்குற, உங்கள் அப்பா கூட தாராளமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே வீட்டுக்கு போய் எங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆன்ட்டிக்கிட்ட சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ரேகாவும் சத்யாவும் கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா சிந்தாமணி ஹஸ்பண்டும் சிரிச்சிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம பொண்ணு வலிக்கு வந்துட்டா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு சத்யாவோட அம்மாக்கிட்டே சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது, உடம்பு சரியில்லாமல், அதனால் நான் எங்கள் அப்பா கூட 2 நாள் இருந்துட்டு வரேன், என் கூட சத்யா இருந்தால் எனக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தாராளமாக போமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சீதா தான் மாமனார் வீட்டில் எப்படி அப்படின்னு சொல்லும்போது சத்யா சொல்வார், என்கிட்ட ரொம்ப நல்ல மாதிரி தான் நடந்துக்கிறாங்கக்கா, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேரும் கிளம்புனதுக்கப்புறமா அருணும் வந்துடுறாரு. அருண் வந்தோடனே தனியாக பேசணும்னு சொல்வார். சீதாவோட அம்மா வெளியே போயிடுவாங்க. உன்னை அடிச்சுட்டு நான் மட்டும் நிம்மதியாக இல்லை, எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவார். இதோட நெக்கான எபிசோட் முடியுது.